இந்த புத்தகத்தை எழுதின ஒரு மாதிரியே நமக்கு நடக்குது, அப்ப நம்மளும் ஞானி ஆயிடுவோமான்னு வேகமா நடப்பான். அப்ப அவன் செட்பேக் ஆக மாட்டான். அப்ப ஏதோ ஒரு மாற்றம் அடைய போறோம். நம்ம லைஃபுக்குள்ள ஏதோ ஒரு நல்ல விஷயம் காத்திருக்கு. அது நம்ம வாழ்க்கையே பிடிச்சி எழுதுன மாதிரி எழுதி வச்சிருக்காரு, நமக்கு அவனே பேசின மாதிரி பேசியிருக்காருங்கிறதெல்லாம் இதுதான் இது. அதை நீங்க உணர்ந்துடும், அதை நீங்க அவசியம் பார்க்கணும். அதுக்காக தான் அந்த புத்தகத்தெல்லாம் நீங்க படிங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி புத்தகம்லாம் படிக்கிறதுல நைட்ல செப்பரேட்டா தனியா ஒரு ஆணோ பெண்ணோ நீங்க இண்டிவிஜுவலா படிக்கணும். அதுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம நீங்க தனியா அது படிக்கிறதுக்கு தொடங்கும் போது அது உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவத்தை ஏற்படுத்திடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ராமகிருஷ்ணன் விவேகானந்தர் நேரடியா இருந்தா கூட எனக்கு ஒரு உபதேசத்தை அப்படி கொடுத்துருக்க முடியாது. அவங்க எழுதின புத்தகம் நேரடியா இருந்ததோட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. அப்ப நான் அதை எப்படி பயன்படுத்தினேன்னா, காவேரி கரையில தினந்தோறும் அந்த கரைகளுக்குள்ள பல நாட்கள் அந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டே சுத்தி, வீடுக்கெல்லாம் தெரியாது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இது ஒரு பணியாவே எடுத்து பண்ணிக்கிட்டே இருந்தேன். வீட்டு வேலை பார்ப்பேன், எல்லாம் செய்வேன், எல்லாம் போவேன். ஆனா இந்த வாசிப்பை, இந்த செயலை விட்டுறாம அதை ஒரு ஒர்க்கா எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சது என்ன கிடைச்சதுன்னா, முதல்ல நம்பிக்கை. அடுத்தது இந்த பாதையில கிளாரிட்டியா போகணும், நம்ம பாதை மாறிடக்கூடாது அப்படிங்கிறது. அடுத்தது பயம் போச்சு. அடுத்தது தியானம் வர வச்சு. இதுதான் எனக்கு நான் பார்த்த புத்தகம் படிச்சு எனக்கு நடந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா நடக்கும். அதனால அதை நீங்க பார்த்துக்கணும்.